நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 34வது வசனம் 35வது வசனம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வரும் அளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நிற்கும்படியாய் அடியனுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை மறைத்து, ஆண்டவரே என் சுயத்தை மறைத்து, ஆண்டவரே என் மாம்சம் வெளிப்படாதபடி தேவ ஆவியானவர் வெளிப்பட்டு மக்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தின்படி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளோடும் பேசி அவருடைய இருதயத்தை நீ தேற்றும்படியாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இங்க பார்த்தோன்னா எருசலேமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு சொல்லுகிறார். நம்மள கூட ஆண்டவர் எத்தனையோ தரமோ அழைக்கிறார். நம்மளுக்கு மனசு இருக்கா? கர்த்தர் எத்தனையோ தரமா நம்மள அழைக்கிறாரு, நம்மளுக்கு மனசு இல்ல. சபையில ஜெபத்துக்கு போதகர் அழைச்சாலும் மனசு இல்ல. வரோன்னு சொல்றோம், வரோம். சில தடைகளையும் தாண்டி தேவ சமூகத்துக்கு வராங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சூழ்நிலை நல்லா இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வர்றது கிடையாது. இப்ப கர்த்தர் நம்மளை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாருன்னா, கோழி தன் சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று நீங்க சொல்றாரு. இதை லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 நம்ம வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ கர்த்தர் நம்மள சேர்த்து கொள்ள மனதா இருக்கிறார், உங்களுக்கோ மனது இல்லாமல் போய்விட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. இங்க பார்த்தனா தேவனுடைய அன்பு சிறகுகளின் கீழ் மூடி மறைக்கிற ஒரு அன்பா இருக்கிறது. சிறகுகளின் கீழ் பலியான தேவனுடைய அன்பு, சிறகுகளின் கீழ் பலியான தேவனுடைய அன்பு. எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க முன் வர மாட்டாங்க. கிட்னியை கொடுப்பாங்க, செத்து போயிட்ட பிறகுனா எல்லா உறுப்பையும் எடுத்து கொடுப்பாங்க, ஜீவனை யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த அன்பு நம்மளுக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு. நம்ம பார்த்தோன்னா ஒரு பெரிய காட்டு தீ பத்திக்கிடுச்சு. அது வேகமா அந்த காட்டை பரவி சுத்தி வரும் பொழுது அங்க இருந்த ஒரு கோழி என்ன பண்ணுச்சா, அந்த தீயை பார்த்துட்டு தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்ததாம். குஞ்சுகள்லாம் ரொம்ப சின்னதான், அதால ஓடவும் முடியாது, வேகமா பறக்கவும் முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த காட்டு தீ வர்றத பார்த்தோன்னோ அது சத்தமிட்டு தன்னுடைய குஞ்சுகளை எல்லாம் அணைத்து கொண்டு தீர்க்கமான ஒரு முடிவை அது எடுத்ததாம். எடுத்து என்ன பண்ணுச்சா, அந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே தன்னுடைய வயிற்று பகுதியில அதை அணைத்து தன்னுடைய 2 சிறகுனாலும் அதை மூடிக்கிட்டான். மூடிக்கிட்டு
அப்படியே ஒரு அழுத்தத்தோட அந்த குஞ்சுகளை அது பாதுகாத்ததாம். அந்த காட்டு தீ பரவி அந்த கோழியோட அந்த சிறகுல அந்த நெருப்பு படும் பொழுது அது இப்படியும் அசையிலையா அப்படியும் அசையிலையா விலகலையாம். நம்ம சமைக்கும் போது நம்ம கையில சூடு பட்டுச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த சிறகுகள்ல அது நெருப்பு பத்திக்கும் பொழுது அந்த அனல் சூடு எல்லாத்தையும் சகிச்சு இப்படி அப்படி ஓடாம அதோட ஒரே சிந்தை என்னன்னா, நான் மரித்தாலும் என் குஞ்சுகள் உயிரோடு இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் அவைகளை நான் தான் கொண்டு வந்தேன், அவ நன்றாய் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனையை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து அந்த குஞ்சுகளை அது பாதுகாத்ததாம். அது முழுவதுமாய் எரிந்து அந்த நெருப்பம் கொஞ்ச நேரத்துல அணைஞ்சு போயிருக்கு. அதிகாரிங்க எல்லாம் பார்த்தப்ப ஒரு அதிகாரி தன்னுடைய செருப்புனால அந்த எரிந்து போன கோழி அவர் பார்த்தாராம். தன்னுடைய செருப்புனால அதை அப்படி தள்ளி விட்ட பொழுது அது உள்ள இருந்து குஞ்சுகள்லாம் கத்தி கொண்டே வெளியே வந்ததாம். ஒரு சேதமும் இல்லாமல் முழுமையா சத்தத்தோடு அழுது கொண்டு வந்ததாம். அந்த தாய் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். அந்த நெருப்பு படும் பொழுது தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்க வேண்டும் என்று தன்னுடைய ஜீவனையை முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தது கோழி. அதேதான் கர்த்தர் நம்மளுக்கு செஞ்சிருக்காரு. இந்த உலகத்திலே உன்னை பாதுகாக்கும்படி நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை சேர்த்துக்கொள்ள நான் மனதா இருக்கிறேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. அப்ப அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, சிறகுகளின் கீழ் பலியான அன்பு. யாருக்காக? யாருக்காக? தன்னுடைய குஞ்சுகளுக்காக அந்த கோழி செத்தது போல உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பலியானார். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? எனக்காக தான் இயேசு மரிச்சாருன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா அவர் நமக்காக தான் மரிச்சாரு, நம்மளுடைய பாவத்துக்காக தான் மரிச்சாரு. அந்த சிறகுகளின் கீழ் பலியான அன்பு. நான் எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. கோழி என்ன பண்ணுமானா, இந்த பெரிய பருந்து மேலெல்லாம் பறக்குதுல்ல, கழுகு, இதெல்லாம் பறக்கும் பொழுது தன்னுடைய குஞ்சுகளை அது எங்க இருந்தாலும் ஓடி போய் அதுல மறைத்து கொள்ளுமா, ஏன்னா அது தூக்கின் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஆண்டவரும் இந்த உலகத்துல பிசாசின் காரியங்கள், பாவங்கள், இச்சைகள், ஆசைகள், இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னு நம்மள அவருடைய சிறகு கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன். இந்த குழந்தை ஒரு வசனம் சொல்லிச்சு இன்னைக்கு 91:1. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்ப அவருடைய மறைவில் இருந்தாதான் அவருடைய சிறகு நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும். உலகத்துல இருந்தா எந்த பாதுகாப்பும் நம்மளுக்கு கிடையாது. சிலுவையின் கீழ் பலியான இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எனக்காகவும் உனக்காகவும் அவரு பலியானார். அது மாத்திரம் இல்ல, கோழி நீங்க பாத்தீங்கன்னா குப்பையில இருந்து எல்லாத்தையும் கலரம் பார்த்திருக்கீங்களா? குப்பை வச்சிருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கலரிட்டு அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுக்கும். அது இந்த உலகத்திலயும் நாம ஒரு குப்பையா தான் இருக்கும். குப்பையில ஆண்டவர் எல்லாத்தையும் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற நம்மள எடுத்திருக்காரு. நம்மளாம் யாரு? நம்மளாம் யாரு? சத்தமா சொல்லுங்க. பாக்கியவான்களா? நம்மளாம் குப்பை. இந்த குப்பை எங்க வச்சிருக்காரு? தேவ சமூகத்துல கொண்டு வைத்திருக்கிறார். இந்த குப்பைக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். இந்த குப்பைக்கு பாக்கியவான்னு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த குப்பையை உயர்த்தி இருக்கிறாரு. குப்பை யாருமே வீட்டுக்குள்ள வச்சுக்க மாட்டாங்க. என்ன ஆகும்? தமிழ்ல சொல்லுங்க. நாத்தடிக்கும். இந்த நாத்தத்தை எங்க வச்சிருக்காரு? அவரு உள்ளங்கையில வச்சிருக்காரு. நாத்தடிக்கிற குப்பையை எடுத்து கவர்ல இருந்து போட்டாலே கைய சோப் போட்டு கழுவிட்டு மோந்து பாக்குறோம், அந்த ஸ்மெல்லு நம்ம கையில வருதான்னு சொல்லிட்டு. எத்தனை நாத்தத்தை இன்னைக்கு அவர் கையில வச்சிருக்காரு. எத்தனை குப்பையை அவர் இன்னைக்கு அரவணைச்சிட்டு இருக்காரு. இல்ல, நம்மளுக்கு அந்த சிந்தை இருக்கணும். இந்த குப்பையை தான் சொல்றாரு, சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனது இல்ல. தேவனுடைய அன்பு விலையேற பெற்றது.
அதே போல டைட்டானிக் கப்பல் இருக்கு, நிறைய பேர் படம் பார்த்திருப்பீங்கல்ல, முழுகி போச்சுன்னு சொல்லிட்டு. அந்த கப்பல் அந்த கடலுக்குள்ள போகும் பொழுது எதிராய் வந்த கப்பல்லாம் நிறைய எச்சரிப்பு கொடுத்தாங்களாம். அங்க ஒரு பனிப்பாறை இருக்கிறது, நீங்க போகாதீங்க, அது உங்க கப்பலையே சேதப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு வானொலி மூலமாவும் அவங்களுக்கு நிறைய எச்சரிப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கப்பல் கேப்டன் என்ன பண்ணாரா, அந்த எச்சரிப்பை எல்லாம் அவர் அலட்சியம் பண்ணினாராம். அலட்சியம் பண்ணிட்டு அவர் போன போக்குல போனோன்னு என்னாச்சுன்னா, அவர் என்ன நினைச்சாரா, இந்த கப்பலை யாராலையும் முழுகடிக்க முடியாது, எதுவும் இதை முழுகடிக்க முடியாதுன்னு சொல்லி அவர் நினைச்சாராம். பெருமையோடு அதை ஓட்டிட்டு போகும்போது பனிப்பாறையில மோதி கப்பல் முழுவதும் முழுகி விட்டது. அப்ப எச்சரிப்பை கேட்கலன்னா மிகுந்த பேராபத்து வரும். அவர் கூப்பிட்டு நான் உன்னை அணைச்சிக்கிறேன்னு சொல்லும் பொழுதே வந்துடணும் செட்டைகளின் கீழ். வரலன்னா என்ன ஆகும்? வரலன்னா பேராபத்து. இன்னைக்கு சபையில நிறைய பேரை ஆண்டவர் நிறைய முறை கூப்பிடுறாரு, நிறைய முறை தருணம் கொடுக்கிறாரு, நிறைய முறை அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு. நீங்க யாருமே இல்லைன்னே சொல்ல முடியாது. நீங்க சபைக்கு வரலன்னா உங்க மனசுல ஒரு குற்ற உணர்ச்சி வருதுன்னு சொன்னா அது தேவனுடைய அன்பு உங்களை குற்றப்படுத்துது. நீ இன்னைக்கு என்னுடைய சமூகத்துக்கு நீ வரலன்னு சொல்லிட்டு இந்த எச்சரிப்பை எல்லாம் உதறி தள்ளி விட்டோம்னா பெரிய பேராபத்து தான் நம்மளுக்கு ஏற்படும். ஒரு நோயாளி மிகுந்த இருதய நோய் அவருக்கு. அந்த நோயில டாக்டரை பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் கண்ணீரோடு சொன்னாரா, நீங்க உடனே ஆபரேஷன் பண்ணிக்குங்க, இல்லைன்னா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு. இருதய வலினா எவ்வளவு இருக்கும்? வலி அதிகமா இருக்கும். அந்த வலியெல்லாம் அவர் அலட்சியம் பண்ணி டாக்டர் சொல்றதை கேட்காம அவர் இஷ்டத்துக்கு போல அவர் இருந்தாரா. சில நாளிலே அந்த வலியின் வேதனை முற்றி அவர் மரித்து போனார். தப்பு யாருடையது? தப்பு யாருடையது? மருத்துவர் தான், நோயாளி தான். அவர் என்ன பண்ணாரு? மருத்துவர் சொன்ன வார்த்தைய அலட்சியம் பண்ணினாரு. அதனால அவருடைய ஜீவனை அவர் இழக்க நேர்ந்தது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சிறந்த மருத்துவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணினா நம்மளுடைய வாழ்க்கையில மரண நிச்சயம். பாவத்தின் சம்பளம் மரணம். அததான் சபையில சொல்லிட்டே இருக்கோம், மரணம் மரணம் மரணம். ஏன்னா அவர் சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறார். உங்களுக்கு மனதில்லாமல் போனதினாலே நீங்க செய்கிற பாவம் எனக்கும் உங்களுக்கும் நடுவாக நிற்கிறது, பிரிவினை உண்டாக்குகிறது. அது நான் உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடாதபடி தடுக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிறந்த ஒரு மருத்துவரா இருந்து அவர் என்ன பண்றாருன்னா நம்மளை அழைக்கிறார். என் சிறகுகளின் கீழ் நீ வந்துடு, உனக்கு நான் அற்புதம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மளை எச்சரிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பை கேட்டு தயவாய் நம்ம வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த சூழ்நிலையும் தேவன் என்ன பண்ணுவார்னா விலக்கி நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். தேவ திட்டத்துக்கு நாம செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். இங்க சபை வரும்பொழுது தேவ திட்டத்துக்கு நான் முழுமையா எதிர்த்து நின்றேன். போதகருக்கு விரோதமாய் அவர் இங்க இடம் கேட்டுட்டு வந்துட்ட பிறகு நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் வரமாட்டேன், உன்னால நான் பசியும் பட்டினியுமா செத்தது போதாதா, இலவசமா கொடுக்கறாங்கன்னு கூட்டினு போறியா, நான் அவமானம் வேற படணுமா, உன்னால வேலைக்கு போக முடியாதுன்னா சொல்லு, நான் வேலைக்கு போறேன், உன்னால கஷ்டப்பட்டு எனக்கு சோறு போட முடியாதுன்னா சொல்லு, நான் வேலைக்கு போறேன், என் பிள்ளைங்களை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ வேலைக்கு போறதா என் பணத்தை தாண்டி வேலைக்கு போ, என்னை புதைச்சிட்டு நீ வேலைக்கு போ. அவரை பிரிஞ்சு போற தைரியம் மனப்பக்குவம் எனக்கு கிடையாது. ஏன்னா அவர் என்னை அப்படி வச்சுட்டாரு. எல்லா சூழ்நிலைக்கும் அவரோடு இருந்து இசைந்து செய்கிற மாதிரி தான் வச்சுட்டாரு. ஆனா பிரிஞ்சு போகிற தைரியத்தை குறித்து நான் பேசல. நான் நிறைய பசியும் பட்டினியுமா செத்துட்டேன், அவமானப்படவும் என்னால முடியாது, நான் வரவே மாட்டேன்னு எதிர்த்து நின்னேன். எவ்வளவு போராடினேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், அவருக்கு நான் ஊழியம் செய்யறேன்.
ஆனாலும் நான் அவமானப்பட விரும்பலன்னு நான் சொன்னேன். ஏன்னா நிறைய அவமானப்பட்டுட்டோம், நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். நான் சொன்னேன், ஏன் ஊழியம் செஞ்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்யலாமே, வேலை செஞ்சுக்கிட்டே சபை நடத்தலாமே, எந்த குறைவும் இருக்காது. அவர் சொல்லிட்டாரு, என்ன கர்த்தர் அழைச்சாருமா, நீ வருதா இருந்தா வா. நான் சொன்னேன், நீங்க போய் ஊழியம் செய்யுங்க, நான் வேலைக்கு போறேன். நான் தான் பட்னியா செத்தேன், பிள்ளைங்களையும் நான் சாகடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீர்க்கமான முடிவு எடுத்தேன். நம்ம போராடினா ஜெயிக்க முடியாது, அவர்கிட்ட விட்டு கொடுத்தாதான் அவர் நம்மள நடத்துவாரு. தேவ திட்டத்துக்கு நான் செய்தது எல்லாம் குற்றம் கிடையாது. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் தான் நான் பேசினேன். ஏன்னா நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், நான் எல்லாமே செய்யறேன். ஆனா நம்ம ஒரு சூழ்நிலை அவமானம் வரும்பொழுது மன போராட்டங்கள் வரும்னு சொல்லிட்டு நான் அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் உண்மையா நான் கர்த்தரை அறிந்து நான் அவருக்கு என்னை விட்டு கொடுத்து ஊழியம் செய்த போது எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். என் பொண்ணுக்கு பண்ண திருமண காரியமே ஒரு சாட்சி தான். ஏன்னா ஆண்டவர் எல்லா ஜெபத்திற்கும் பதில கொடுத்து அதிசயமாய் நடத்தினார். என்னை நடத்தி கொண்டு வந்தவர் அவர்தான். ஆனா அந்த முதலாவது தீர்மானத்துக்கு நான் எதிர்த்து நின்றேன். நான் அப்படியே போயிருந்தேன்னா இந்த உலகத்துல நான் எப்படி இருந்திருப்பேன்னு தெரியாது. அவருடைய சிறகுகளின் கீழ் வந்ததினால இன்னைக்கு தேவன் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நான் ஒரு விலக்கி பாதுகாக்கிறார். இந்த உலக காரியத்திலே எதிலுமே ஈடுபடாதபடி அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு இருதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அழுது கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தோன்னா அவர் நகரத்துக்கு சமீபமாய் வந்தபோது அதை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதாருன்னு சொல்லிட்டு நாம இப்ப வாசிச்சோம் லூக்கா 19:41. அப்ப அங்க வரும் பொழுது ஜனங்கள் ஓலையெல்லாம் விரித்து ஆரவாரம் செய்கிறார்கள், மேசியா வருகிறார் என்று சொல்லி. ஆனா அவர் அதையெல்லாம் கண்டு மகிழ்ச்சி ஆகல. அவரை புகழ செய்கிறார்கள், ஓலைகளை விரித்து வருகிறவருக்கு ஓசன்னான்னு சொல்றாங்க. அதெல்லாம் அவர் இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கல. அவர் என்ன பார்க்கிறார்னா நகரத்தை பார்த்து அழுதார். அது ஒன்றுமே இல்லாமல் இடிக்கப்பட போகிறது என்று அவர் அழுதார். இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அழுது கொண்டிருக்கிறார். அதை நாம உணர்றோமா? கல்வாரி சிலுவை எப்படிப்பட்ட கொடுமையான வேதனைகளை கொண்டது நாம உணர்ந்திருக்கிறோமா? படத்துல பார்த்தா மட்டும் நம்ம ஐயோ ஆண்டவர் இப்படி அடிக்கிறாங்களே அப்படி அடிக்கிறாங்களேன்னு சொல்றோமே, உண்மையாலுமே நம்மளுடைய இருதயத்தில் அது இருக்கா? உண்மையாலுமே அவர் அடிக்கப்படுகிறத நினைச்சு நம்ம அழுகுறோமா? அவர் அழுதாராம். இந்த அழுகை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, இங்கே அவர் அழுகிறார் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை சாதாரணமான அழுகை கிடையாதாம். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நெஞ்சு வடிக்கிற மாதிரி எத்தனை பேருக்கு இருந்திருக்கா? நிறைய பேருக்கு இருக்கும் அந்த அனுபவம். வாலிப பிள்ளைங்களுக்கு கூட இருக்கும். லவ்ல ஏமாந்துட்டா நெஞ்சு அப்படி ஆயிடும், வெடிக்கிற மாதிரி ஆயிடும். காதலன் கைவிட்டுட்டான். இன்னைக்கு காதலனாகிய இயேசுவை நாம கைவிட்டு இருக்கிறோம். அதுக்காக அவரு அழுது கொண்டு இருக்கிறார். அவருடைய அழுகை எப்படி இருந்ததுன்னா நெஞ்சு அப்படியே வெடிச்சு சிதற மாதிரி இருந்ததாம். அவ்வளவு ஒரு பாரம். யாருக்காக? நமக்காக. அவரு நம்மளுடைய பாவங்களை அவர் பார்க்கலங்க, நம்முடைய அசிங்கத்தெல்லாம் அவர் பார்க்கல. நீ என் சிறகுகளின் கீழ் வந்துரு, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நெஞ்சு வெடிச்சு சிதற அளவுக்கு நம்ம இருக்கும்பொழுது செத்து போயிடலாமான்னு நம்ம நினைக்கிறோம். எத்தனை பேருடைய பாவங்களை நினைச்சு அதெல்லாம் மன்னிச்சு அவர் ஏற்றுக்கொள்ள அவர் அழுது வாங்கன்னு சொல்லிட்டு. அவர் அழுவணுமா? அவர் எந்த தப்பாவது பண்ணாரா? நல்ல பாவத்தை செஞ்சுட்டு அதை மூடி மறைச்சிட்டு இன்னைக்கு சபையில உட்கார்ந்துருக்கோம். அந்த பாவத்தை எல்லாம் அவர் நம்மளுக்கு மன்னிச்சிருக்கிறாரு, அற்புதம் செய்திருக்கிறாரு. அவர் அழணுமா? அழுவ வேண்டிய நாம நல்லா சிரித்து கொண்டு இருக்கிறோம், அவர் அழுது கொண்டு இருக்கிறார். அவர் எந்த பாவமாவது செய்தாரா? நம்மை கண்டு அவர் வேதனைப்படுகிறார், அழிந்து போக கூடாது என்று. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவ சமூகத்துக்கு வரும், உண்மையான கிறிஸ்தவர்களாய் நாம வாழுகிறோமா?
கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம். தேவனுக்கு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? அவர் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு அழுகுறாருன்னு சொன்னா நம்ம மேல அவருக்கு எவ்வளவு பாரம். ரோமர் 8:34 நாம பார்த்தோம்னா, ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர். ரோமர் 8:26 பார்த்தோம்னா, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம வேண்டிக் கொள்றது கூட என்ன நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறார். 1 யோவான் 2:1 என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்கிறவன் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறார், நம்மளுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 5:7 பார்த்தோம்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார். அவர் என்ன பண்றாருன்னா, நமக்காக பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு, இதெல்லாம் யாருக்காக செய்யறான்னு நம்மளுக்காக தான் செய்கிறார். லூக்கா 15 பார்த்தனா, இளைய குமாரன் தன் ஆஸ்தியை வாங்கி கொண்டு தூர தேசத்துல போய் எல்லாவற்றையும் துன்மார்க்கமாய் வேசிகளிடத்திலே அழித்து எல்லாவற்றையும் அழிந்த பிறகு அவன் தகப்பனிடத்துல வரணும் அப்பதான் நினைக்கிறான். ஆனா அவன் ஆஸ்தியை பிரித்து கொண்டு போனது முதல் தகப்பன் வாசலே பார்த்து கொண்டு இருக்கிறான். எப்ப என் பிள்ளை என்கிட்ட வரும், என் சிறகுகளின் கீழ் எப்பொழுது என் பிள்ளை வரும்னு சொல்லிட்டு, இன்றைக்கு இந்த உலகத்திலே அப்படிதான். உலக ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் கொஞ்ச நேரம் சிற்றின்பங்களுக்காகவும் தேவனை விட்டு விலகி தூரமாய் நிற்கிற நம்மளை பார்த்து அவர் அழுகிறார். உங்களை சேர்த்து கொள்ள மனதா இருக்கிறேன். உங்களுக்கு மனசு இருக்கா? உங்களுக்கு மனசு இருக்கா? இங்க பாருங்க, உங்களுக்கு மனசு இருக்கா? சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறேன். சொந்தக்காரன் சேர்க்க மாட்டான், ஆனா அவன்கிட்ட தான் போவ நம்மளுக்கு மனசு இருக்கும். அவன் பேச மாட்டான், அவன் பேசலேன்னு ரொம்ப அழுவோம். அவன் மூஞ்ச திருப்பிக்கின்னு போவான், அப்படியே கண்ணீரா விடுவோம், என்னை பார்த்து முகத்தை திருப்பின்னு போனாங்க. இதெல்லாம் இயேசுவுக்கு நாம செய்கிறோம். செய்யறோமா இல்லையா? நேத்து கூட ஜப குறிப்புல ஐயா சொன்னாரு, வெளியில போகும்பொழுது என்னை பார்த்தோன்னு ஒருத்தன் ஓடிட்டான் உள்ள, ஒருத்தன் போன் பேசுற மாதிரி அப்படியே போயிட்டான். இதெல்லாம் இயேசுவுக்கு கொடுக்கிறோம். நாம சொந்தக்கார பேசலன்னு அழுகுற நாம, இயேசு அழுது கொண்டு இருக்கிறாரு, அதை கவனிக்கிறோமா? அதை என்னைக்காவது நாம சிந்தித்து இருக்கிறோமா? இளைய குமாரனுக்காக தகப்பனுடைய மனது அழுது கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அழித்து, ஆஸ்திகளை எல்லாம் அழித்து வேசினிடத்துல போய் துன்மார்க்கமாய் ஜீவன் பண்ணின ஒருவனுக்காக தகப்பனுடைய இருதயம் அழுது கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்திலே நம்ம மாம்சத்தை எல்லாம் நம்ம செலவழித்து விட்டோம், நம்ம பலம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறமா தேவ சமூகத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் ஒழுங்கா வர மாட்டோம். நம்மள நினைச்சு தேவன் என்ன பண்றாருன்னா கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறார். 2 சாமுவேல் 18:33 நம்ம பார்த்தோம்னா, அப்சலோமுக்காக தாவீது கண்ணீர் வடிக்கிறான். அப்சலோம் என்ன பண்ணானா, அப்பாவுடைய ராஜ்யத்தை பறிக்க நினைத்தவன். தகப்பனாருடைய மனைவிகளை எல்லாம் அவனை தீட்டுப்படுத்தினான், தகப்பனுடைய பேரை அவமானப்படுத்தினான், அவனை அசிங்கப்படுத்தினான், கேவலப்படுத்தினான். தாவீதை கொன்று போட மனதா இருந்தான். அப்படியாப்பட்ட ஒரு பையனுக்காக தாவீது அழுது கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இயேசுவை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு பாவத்துல இருக்கிறோம், அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு உலக காரியத்திலே மூழ்கி கிடக்கிறோம், அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டு அவரை தேடாம நாம இருக்கிறோம். ஆனாலும் அந்த தாவீது அப்சலோமின் மீது பாசம் வைத்து அழுகிறான் அவன் மரித்த பொழுது. அப்போ இயேசுவின் பாசமும் அப்படிதான் இருக்குது. இந்த உலகத்துல நாம அழக்கூடாதுன்னுட்டு. ஹலோ கலைசெல்வி, கொஞ்சம் பாருமா, உங்க வீட்டுக்கார கொஞ்சம் பாருங்க, அவர் எங்க வீட்டுக்காரன்னு சொல்லுங்க, சொல்லுங்க.
இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சிரிப்பு என் வீட்டுக்காரன்னு சொன்னா, இந்த சந்தோஷத்தை இயேசுவுக்கு நம்ம கொடுக்க முடியுமா? என் பிள்ளைன்னு சொன்னா அந்த அம்மா சிரிச்சது போல அவர் சிரிக்க முடியுமா? சிரிக்க முடியுமா? வச்சலா பேரை சொன்னா சிரிப்பாரா? ஜெயபிரியா பேரை சொன்னா சிரிப்பாரா? என் புருஷன் சொன்னதுக்கே உலகத்துல ஒரு உறவுக்கு இவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம உள்ளத்துல பூரிக்கிறது. இன்னொரு அன்பு ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? எங்க வீட்டுல பசங்க என்ன கிண்டல்லாம் பண்ணுவாங்க. இப்ப பாஷ் வந்து கேட்பாரு, ஏய் என் மனைவியை ஏன்டி கிண்டல் பண்றீங்க? பிள்ளைங்களா, என் மனைவி ஏன் தொல்லை பண்றீங்க? அவளை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? பசங்க சொல்லுவாங்க, மன்னமா கேட்டாரு உங்ககிட்ட ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்களான்னு. என்ன கேட்பாங்க? ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கீங்களா? அவதான் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறாரு அப்படி. அவர் சொல்றது எனக்கு புரியும், எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னா, அவர் என்ன ஏதோ கேட்டிருக்காரு அதனால ஐஸ் வைக்கிறாரு. அப்படி கிடையாது. ஒருத்தரோட பேரை சொல்லும் பொழுதே உங்களுக்கு சந்தோஷம் வரணும். நம்ம பேரை சொல்லும் போது இயேசுவுக்கு சந்தோஷம் வருகிறதா? அந்த சந்தோஷத்தை நாம அவருக்கு கொடுக்கிறோமா? கொடுக்கிறோமா? அந்த அம்மாவுக்கு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷம், அப்படியே உள்ளத்துல இருந்து வருது சிரிப்பு. என் கணவர்னு சொல்லும் பொழுது, அப்ப என் பிள்ளைன்னு சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்திலிருந்து வரணும். அது வருதா? இல்ல அவர் இருதயத்தை நம்ம வெடிக்க செய்கிறோமா? சந்தோஷம் வருதா? இன்னைக்கு அவருக்கு பாரத்தையும் துன்பத்தையும் அவமானத்தையும் வெட்கத்தையும் தான் நாம் அதிகமாய் கொடுத்து கொண்டிருக்கிறோம். தன் தகப்பனை துக்கப்படுத்தின அப்சலோமை நினைத்து அவன் பாசத்தோடு அழுகிறான். நாம அந்த மாதிரி இருக்கோமா? கஷ்டம்னா ஏசப்பா கிட்ட வந்து அழுவோம், எனக்கு உதவி செய்யுங்க. யாருன்னா சண்டை போட்டுட்டா, ஏசப்பா என்னை இவ இப்படி பேசிட்டா, இவளுக்கு தண்டனையை கொடுங்க ஏசப்பா, அதுக்காக அழுவுறோம். அவர் பாடுகளை நினைத்து அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு அதற்காக நாம் அழுகிறோமா? மண்ணாக மதிக்கப்படும் மண்ணான மாய உடல், பூ போல வதுங்கிவிடும் ஜீவன் போன பூத உடல், கருவோடு வந்ததையா ஆட்டம் போடும் நீச உடல், கருவோடு வந்ததையா ஆட்டம் போடும் நீச உடல், கருவாட்டுக்கு இருக்கும் விலை இதற்கில்லையே நாற்ற உடல். கருவாட்டுக்கு இருக்கும் விலை இதற்கில்லையே நாற்ற உடல். மீனை கூட காய வச்சு கருவாடாக்குறாங்க. நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்க. நம்மளுக்காக அவரை அழுது கொண்டிருக்கிறார். நியாயப்படி பார்த்தா நாம தாங்க அழுவணும். நியாயப்படி பார்த்தா நாம அழுவணும். இந்த மெசேஜ் எடுத்ததுல இருந்து என் கண்ணில் தண்ணி வந்துட்டே தான் இருந்தது. நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், ஆண்டவருடைய அன்பு என்னை அதிகமா ஏவுகிறது. அவருடைய காயங்களை நினைக்கும் பொழுது 4 நாளா வலி. வேலைக்கிழமை படுத்தபடிக்கே அப்படியே படுத்துட்டே இந்த முது அப்படியே விரிஞ்சு போகிற மாதிரி இருந்தது. அப்ப நினைச்சேன், ஒரு வலிக்கே எனக்கு முடியலையே, அவருடைய உடம்பை எப்படி பிச்சாங்க, எவ்வளவு காயங்கள் அவருக்கு இருந்தது. எதற்காக அவர் அழுது கொண்டு இருக்கிறார்? இதெல்லாம் யாருக்காக சகித்தார்? எனக்காகத்தானே, உங்களுக்காகத்தானே. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42வதுல நாம வாசிச்சோம்னா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய நேசத்தை புரிந்து கொள்ள நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். எதையுமே நம்ம கவனிக்கிறது இல்ல, எதையுமே நம்ம உணர்றது இல்ல. நம்ம தேவைக்கு சபைக்கு வருகிறோம், நம்மளுக்கு விருப்பம் இருந்தா சபைக்கு வருகிறோம். எதற்காக நம்ம பிறந்தோம், ரட்சிக்கப்பட்டோம் என்ற ஒரு ஞானமும் இல்ல, அறிவும் இல்ல நம்மளுக்கு. தேவன் ஏன் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? எருசலேம் என்ற பெயருக்கு அமைதியின் நகரம், சமாதானத்தின் நகரம் என்று பெயர். இப்ப சமாதானத்தின் ராஜாவாகிய இயேசு அவர்களை அடையாளம் காணவில்லை. அவர் சமாதானத்தை கொடுக்க அவங்க கிட்ட போனாரு, சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறேன்னு சொன்னாரு. அவருடைய சமாதானத்தை அவங்க ஏற்றுக்க மனசு இல்ல. உலக ஆசைகளினாலும் பதவி ஆசைகளில கவனம் செலுத்தினதுனாலும் இயேசு தர இருந்த உண்மையான சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள தவற விட்டு விட்டார்கள். இந்த நாளிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை
நீங்க சிந்தித்தீங்கன்னா அறிந்திருந்தீங்கன்னா நலமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் சமாதானம் கொடுக்கும் பொழுதே அதை நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ளணும். அதை முழுமையா நாம அனுபவிக்கணும். நாம எப்படி இருக்க கூடாதுன்னா, எரேமியா 7:7 பார்த்தோம்னா, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்ல கட்டளையிட்டேன். அவர்களும் அதை கேளாமல் தங்கள் செவியை சாயாமலும் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைகளின் படியையும் கடினத்தின் படியையும் நடந்து முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். இன்னைக்கு நாம தேவ எச்சரிப்பை சொன்னா விசுவாசிங்க முன்னுக்கு வரமாட்டாங்க, பின்னுக்கு போயிடுறாங்க. தேவனுடைய எச்சரிப்பும் அவருடைய அன்பை பத்தி சொன்னா சபைக்கு வராம ஆயிடுறாங்க. முன்னிட்டல்ல பின்னிட்டே போனார்கள். முந்தினோர் அநேகர் பிந்தினோராவும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராவும் மாறிவிட்டார்கள். ரொம்ப நாளா ரட்சிக்கப்பட்டவங்க கூட தேவனுடைய எச்சரிப்பை ஏற்க மறுக்கிறார்கள். கிருபையின் காலம் எச்சரிப்பு கொடுத்து நம்மள மனம் மாற தேவன் அழைக்கிறார். மனதா இருக்கிறேன்னு சொல்றாரு. தண்டனையின் காலம் வந்தா நம்ம தப்பித்து கொள்ளவே முடியாது. அந்த தண்டனையின் காலத்திலே நம்ம மாட்டிக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மள அழைக்கிறேன்னு சொல்றாரு. நீ வந்துட்டுனியா நல்லது. எத்தனை பேர் வரலான்றீங்க? எத்தனை முறை கேட்டாலும் நம்ம என்ன நம்ம செய்யறோம்? உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28வது வசனம் 29 பார்த்தோம்னா, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமா இருக்கும். எசேக்கியேல் 18 பார்த்தோம்னா 31வது வசனம், நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நாம செய்கிற பாவத்தின் நிமித்தம் நம்மளுக்கு மரணம் வருகிறது. மத்தேயு 13:14-15 பார்த்தோம்னா, ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் ஆரோக்கியமாகாமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. அப்ப சொல்ற சத்தியத்தை எல்லாம் எப்படி கேக்குறீங்கன்னா, காதால நீங்க கேக்குறீங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கிறதுனா அப்படியே கொழுத்து போயிருக்கிறது. காதால கேட்டு கண்களை மூடிக்கொள்றீங்க, எல்லாமே உங்களை விட்டு வெளியே போய் விடுகிறது. உங்க இருதயம் கொழுத்து இருக்கிறதுனால தேவ வசனம் உங்களுக்குள்ளே போகிறது இல்ல. உலக கவலையினாலும் லௌகீக துக்கத்தினாலும் அதையெல்லாம் நீங்க வெளியே எடுத்து போட்டுடுறீங்க. சாத்தான் உங்கள் இருதயத்தில் வேர்கொள்ளாதபடிக்கு வசனங்களை எடுத்து போட்டு விடுகிறான். நாம தேவனுடைய இரக்கத்துக்கு வழி விடுகிறவர்களா இருக்கணும். அந்த இரக்கத்தை நாமளே தடுக்கிறவர்களா இருக்க கூடாது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 77 வசனம் பார்த்தா, நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதான வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்தது. அருணோதயம் நம்மை சந்தித்தது. அவர் நம்மளை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். நம்மளை வழி நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவரை சந்திக்க நாம ஆயத்தமா இருக்கிறோமா? தேவ சமூகத்துக்கு முன்பாக நிற்க நாம ஆயத்தமா இருக்கிறோமா? தேவன் பிள்ளையாமை 8 முறை சந்தித்தார் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி. என்னாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா 9வது வசனம், தேவன் பிள்ளையாமிடத்தில் 20வது வசனம், இரவிலே தேவன் பிள்ளையாமிடத்தில் 23வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் உருவிய பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு. 24, கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். 26, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். அப்புறம் என்னாகமம் 23:4-16, தேவன் பிள்ளையாமை சந்தித்தார், கர்த்தர் பிள்ளையாமை சந்தித்தார்.
என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதற்காக அவனை அவர் சந்திக்கிறாரு. ஆனா அவனுக்கோ மனதில்லாமை போய்விட்டது. அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு பதில் அவன் என்ன பண்ணிட்டானா, தவறான ஒரு ஆலோசனையை பாலாக்கின் இடத்துல சொல்லி ஜனங்கள் விபச்சாரம் பண்ணவும் வேசித்தனம் பண்ணவும் அந்நிய தெய்வங்களுக்கு பலியிட்டதை அவர்கள் புசிக்கும்படி ஒரு ஆலோசனை அவன் கொடுத்து அவன் போயிட்டான். அந்த ஆலோசனையின்படி நடந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனம் சபிக்கப்பட்டார்கள். தேவனுடைய நன்மையை அவர் இழந்து போனாங்க. அப்ப உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியம். அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதே நாம தான். பிழையாம போல சத்ரு கர்த்தருக்கும் நம்மளுக்கும் இடையிலே அவன்தான் வேலை செய்கிறான். சபைக்கு போற நேரத்துக்கு தூங்குறனா உன்னிடத்துல பிசாசு கிரியை செய்கிறான். சபை ஆராதனை சத்தம் கேட்டு அப்பதான் நீ எழும்பி ரெடி ஆவனா, நீ என்ன விசுவாசி? என்ன ஜபிக்கிற? என்ன ஆத்ம பாரத்துல இருக்கிற? நான் அன்னைக்கு கூட சொன்ன வெள்ளிக்கிழமை ஜபத்துல எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து ஆராதிச்சாதான் அது மகிமையா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் தேவ பிரசன்ஸ்ல நிரம்பி அவங்க ஆராதிச்சு கொண்டிருப்பாங்க, இன்னொருத்தர் நின்னு சத்தம் போடும் பொழுது அந்த பிரசன்ஸ் அவங்களுக்கு தடையை உண்டு பண்ணும். அப்ப எல்லாரும் சரியான நேரத்துல தேவ சமூகத்துல நாம கூடி அவரை ஆராதிக்க வேண்டும். பிசாசு நம்மளுடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடாதபடி அவன் தேவனுடைய மனுஷன்தான். ஆனா அவனுக்கே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதுல மனசு இல்ல, விருப்பம் இல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணி ஜனங்களுக்கு சாபத்தை வருவித்தான். அப்ப அவருடைய ஆசீர்வாதத்தை சாபமாய் மாற பண்ண உங்களால முடியும். நன்மை கொடுக்க வேண்டிய அவருடைய கரத்தினாலே தீமையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம செய்கிற தவறுகள், நம்ம செய்கிற பாவங்கள், அதெல்லாம் தேவன் நம்மளுக்கு நன்மையை கொடுக்காதபடி தடுத்து கொண்டிருக்கிறது. உணர்கிறோமா? நீதிமானை போல நாம பேசி கொண்டிருக்கிறோம். வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு நாம தப்பித்து கொள்ளணும்னு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கலாம். உன்னையும் உன்னுள்ள பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அப்ப வருகிற நியாய தீர்ப்புக்கு நாம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சிறகுகளின் கீழ் நாம வர வேண்டும். இந்த மெசேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்க வீட்டாண்ட ஒரு கோழி குஞ்சுகளோட வந்துட்டே இருந்தது. எனக்கு தெரியாது இது ஆவியானவர் நடத்துற விதம் எனக்கு தெரியல. அந்த கோழி என்ன பண்ணுச்சுன்னா வாசல் எல்லாம் பாத்ரூம் போய் வச்சுட்டு போயிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா அது கோழிகளை திட்டினேன். எங்க இருந்து வருதுங்க தெரியல, இங்க பாத்ரூம் போயிட்டுன்னு சொல்லிட்டு 2-3 நாளா தண்ணி ஊத்தி கழுவி வச்சேன். ஒரு நாள் நாங்க பிரேயருக்கு வரும்போது சாயந்தரத்துல பார்த்தா தாய் கோழி இங்க உட்கார்ந்துருக்கு ஒரு கம்பி மேல. அது பக்கத்துல லைனா ஒரு 5 குஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் பாஸ்டர் கிட்ட சொன்னேன், எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கேன் பாரு, அவங்க அம்மா உட்கார்ந்துருக்கு, அவங்க அம்மா பக்கத்திலேயே லைனா உட்கார்ந்துட்டு இருக்குங்க அப்படின்ட்டு உறங்கிட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த மெசேஜ் எடுக்கும் போது நான் நினைச்சேன், அதனால எனக்கு ஒரு பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்தாரு. தாய் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், தாய் பின்னாடியே போகணும், அது ஒரு இடத்துல இருந்தா பக்கத்திலேயே இருக்கணும். அப்ப இதை நான் கற்றுக்கொள்ளும்படிதான் அந்த கோழியை கூட என் வாசல்ல ஆண்டவர் அனுப்பி இருக்கிறாரு. அப்ப அவர் சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் நாம உணர்ந்தா நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டியமோ அதையெல்லாம் அவர் கற்றுக் கொடுப்பார். நாம உணர்ந்து கொள்ளும்படி செய்வார். தேவன் நம்மளுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஏலியின் வீடு பாழாக்கப்பட்டது. எதனால? அவன் பிள்ளைங்க ஆசாரியார்களா இருந்தாலும் தேவனுக்கு விரோதமான பாவங்களை அவர்கள் செய்தாங்க. கோராகு, நாத்தான், ஆபிரகாம், அவங்க கூட ஆபிரகாம் சேர்ந்து 250 பேர் பாழாக்கப்பட்டாங்க. ஊழியக்காரருக்கு விரோதமா எதிர்த்து பேசி அந்நிய அக்கினியை கொண்டு வந்தாங்க தேவ சமூகத்துல, அதனால பாழாக்கப்பட்டாங்க. ஆகானின் வீடு பாழாக்கப்பட்டது. எதனால? சாபத்தீடானதில் அவன் எடுத்து கொண்டு வந்தான். அதனால வேளாங்கண்ணிக்கு போனோம்னு நினைக்கிறவங்க நல்லா கேட்டுங்க. ஏசப்பா அவங்க காலை கீழே மிதிச்சுட்டு அவரை சாகடிச்சுட்டு அவரை அவமானப்படுத்திட்டு
அந்த கல்லுகிட்ட நீங்க போறதா இருந்தா போங்க. உங்களை சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறேன். வருஷம் வருஷம் கிறிஸ்தவ வேஷம் போடக்கூடாது. நாம செப்டம்பர் மாசம் ஒரு வேஷம், 1ஆம் தேதி வந்தா ஒரு வேஷம், கிறிஸ்துமஸ் வந்தா ஒரு வேஷம். வேஷம் தரிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. தேவனுடைய சாயலை தரிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. அவருடைய வழியில நடக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. அவங்களதான் தேவன் போஷித்து காப்பாற்றுகிறவரா இருக்கிறார். அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன், நம்மளுடைய கஷ்டங்களை அவர் புரிந்து கொண்ட தேவன். இந்த அன்பை யாருமே ஏன் நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம்? ஏசப்பாவின் அன்பை யாருமே ஏன் புரிஞ்சிக்க மாட்டோம்? சபைக்கு வரோம், மெசேஜ் கேட்கிறோம், அப்ப மட்டும் நம்ம திருந்தணும்னு நம்ம மனசு சொல்லுது. வெளியில போனோம்னா நம்ம பாவத்தை நம்ம திரும்ப தொடருகிறோமே ஏன்? அப்போ அவருடைய அன்பு நமக்குள்ள போகல தானே, அவருடைய அன்பு நம்மளை தொடலை தானே. நான் மெசேஜ் எடுக்கும் போது அழுதேன், இவ்வளோ நேசிக்கிறீங்களே ஏசப்பா, உங்க அன்பை ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க? உங்க உணர்ச்சிகளை ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க? ஏன் உங்களை அவமானப்படுத்துறாங்க? ஏன் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க? ஏன் உங்களை அலட்சியப்படுத்துறாங்க? ஏன் உங்களுக்கு பிரியம் இல்லாம நடக்கிறாங்க? அவருக்கு சிலுவையை கொடுத்ததே நானும் நீங்களும் தாங்க. அந்த சிலுவைக்கு போக அவர் பாத்திரவானே கிடையாது. அந்த சிலுவையை சுமக்கணும் அவருக்கு அவசியமும் கிடையாது. அவருக்கு அந்த காயங்களை கொடுத்தது நானும் நீங்களும் தான். அவர் ஏதாவது விபச்சாரம் பாவம் செய்தாரா? நான் எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு கவனிங்க. அவர் ஏதாவது விபச்சாரம் பாவம் செஞ்சாரா? பாவம் செஞ்சாரா? குடிச்சாரா? எந்த பொண்ணு பின்னாடியாவது போனாரா? பாக்கு போட்டாரா? சிகரெட் பிடிச்சாரா? ஏதாவது செஞ்சாரா? ஏன் சிலுவைக்கு போனாரு? என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? என்னைக்காவது யோசிச்சிருக்கமா? நம்ம குடிக்கிறவங்கள பாருங்க, குடிக்கும் போது சைலண்டா இருப்பாங்க. ஆனா மற்றவங்களுக்கு அவங்க புத்தி சொல்லுவாங்க. அப்ப கேட்கும் பொழுது இருக்கும் பாரு, அவ்வளோ புத்தி சொல்லுவாங்க. அவங்க அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. பாவம் செய்கிறவர்கள், குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு. அப்ப நாம செய்கிற பாவத்தை நாம செய்துட்டு நீதிமான்களை போல தேவ சமூகத்திலயும் உட்கார்ந்துகிட்டு எல்லா பாவத்தையும் முழு சாப்பாட்டுல என்ன சொல்லுவாங்களே, பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு நீதிமான்களை போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கோமே, இதெல்லாம் கூட அவர் பார்க்காம மன்னிச்சு, நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை அழைக்கிறேன், என் சிறகுகளின் கீழ் நீ வந்துடுன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய தேவன் அவர்! எவ்வளவு பெரிய தேவன் அவர்! இந்த சிலுவையை சுமக்க நீங்களும் நானும் தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவர் சிலுவை சுமக்க நான் செய்த பாவம், நீங்க செய்த பாவம் தான் காரணம். அவர் அடிக்கப்படவும் வாதிக்கப்படவும் அவர் உடல்கள் பிக்கப்படவும் நான் தான் காரணம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க சொல்லுங்க? குடிக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்க, பாக்கு போடுறீங்க, பொடி போடுறீங்க, இதெல்லாம் அவர் செஞ்சாரா? மரிச்ச பிறகும் நாம இதெல்லாம் துணிகரமாய் செய்து கொண்டே இருக்கிறோமே. நம்ம உடம்புல இதனால நம்மளுக்கு தானே பாதிப்பு. நீ செய்கிற பாவத்தினாலே உனக்கு வியாதி வரும். நீ செய்த பாவம் தான் இந்த வியாதியை உனக்கு கொடுத்தது என்று நீ அறிந்து துக்கப்படுற அளவுக்கு உன்னுடைய பாவத்தின் வியாதி இருக்கும். இது உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அழைக்கிறார். உங்களுக்கோ மனசு இல்ல. உடைய வாயின் முத்தங்களால் முத்தமிடுவேன்னு சொல்லி இருக்காரு. குடிக்கிறவங்க வாயில குழந்தைங்க முத்தம் கொடுக்கும். அது அப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. சிகரெட் போடுறவங்க, பிடிக்கிறவங்க, புகைய ஊதுறவங்க, பாக்கு போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க போய் முத்தம் கொடுக்குமா? இந்த நாத்தடிக்கிற வாயை கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் வாயின் முத்தங்களால் நான் முத்தமிடுவேன்னு சொல்றாரு. குடிச்சிட்டா பொண்டாட்டி கூட கிட்ட வர மாட்டா. தேவன் நம்மள அழைக்கிறவரா இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு காரணமே நாம தான். நான் செய்த பாவம்
அவருடைய கால்களிலும் கைகளிலும் ஆணிகள் அடிக்கப்பட்டது. நான் சிந்தனையிலே யோசனை பண்ணினேனே, அசுத்தமான சிந்தை கொண்டேனே, இச்சையை நான் நினைச்சேனே, இதெல்லாம் அவருக்கு நான் கொடுத்த முள் கிரீடங்கள். பாடணுமே, என் வாழ்வில் நான் செய்த பாவங்கள் எல்லாம் உங்க தலையில முட்கிரீடங்களால் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அவருக்கு முட்கிரீடத்தை கொடுத்தது யாரு? நாம தான். அவர் கைகளிலும் காலிலும் ஆணி அடிக்க காரணமா இருந்ததுன்னா பாவிங்க நம்ம தான். அவர் அடிச்சாங்க, தலையில கொட்டுனாங்க. வீட்டுக்கார் கொட்டினா எவ்வளவு கோவம் வரும்? எத்தனை பேர் கொட்டு வாங்கிருக்கீங்க? தலையிலேயே கொட்டிட்டான். அவன் நல்லா இருப்பானா? கையே வழங்க கூடாது. சபிச்சுக்கிறீங்கல்ல? அவரை கொட்டினாங்க. யாருக்காக கொட்டினாங்க? அவர் எந்த பாவத்தையாவது சிந்தையில நினைச்சாரா? அவர் செய்தது ஒன்னே ஒண்ணு, பாவிகளை மன்னித்து நல்வாழ்வு கொடுக்க வந்தாரு. நல்ல வாழ்க்கை வாழணும்னு வந்தாரு. ஆனா அவருக்கு நாம கொடுத்தது சிலுவையை கொடுத்தோம், தண்டனையை கொடுத்தோம், அவமானத்தை கொடுத்தோம். அவரை நிர்வாணமா தான் தொங்க விட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம நிர்வாணமாய் செய்கிற பாவங்கள் அவர் சிலுவையில தொங்கினார் நிர்வாணமா. எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாரு. இதெல்லாம் யாருக்காக அவர் சகித்தாரு? யாருக்காக அவர் சகித்தாரு? யாருக்காக சகித்தாரு? நமக்காக தான் சகித்தாரு. என்னில் பாவம் உண்டு என்று யார் என்னை குறை சொல்ல முடியும், குற்றம் சாட்ட முடியும் தைரியமா கேட்டவரோ அவர் மட்டும்தான். நாமெல்லாம் கேட்கவும் முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இருக்கிறோம், தேவனை விட்டு விலகி இருக்கிறோம். நான் பாவம் செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது. அவருக்கு கொடுத்த முட்கிரீடங்கள் நான் செய்த சிந்தையின் பாவங்கள், என் இருதயத்திலே நான் நினைத்த இச்சைகள் விழாவிலே குத்தப்பட்டது. நான் குடிய கையில எடுக்கும் பொழுது என் தேவனுக்கு நான் ஆணியை கொடுக்கிறேன். பாவம் செய்ய நான் ஓடும் பொழுது என் தேவனுடைய கால்களுக்கு நான் ஆணியை கொடுக்கிறேன். அவரை நான் அவமானப்படுத்தி விட்டு இன்றைக்கு நான் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவரை நான் அவமானப்படுத்தி விட்டு இன்றைக்கு நான் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் சகிச்சுட்டு கூட என்ன சொல்றாருன்னா, பாரத்தோட அழுவுறாரு. என்கிட்ட வந்துருமா, என்கிட்ட வந்துருப்பா, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் நம்மள நேசிக்கிறவரா இருக்கிறார். 18 வருடம் பிசாசின் கட்டு கூனி தேவ சமூகத்துல இருந்தாங்க. 18 வருஷமாய் சரீரத்தை பிசாசு கட்டி வைத்திருந்தான். ஆனா அவங்க இருதயம் யாரிடத்துல சேர்ந்திருந்தது? 18 வருஷமாய் அவங்க இருதயம் இயேசுவோடு தேவாலயத்திலே சேர்ந்திருந்தது. சரீரத்துல என்ன வியாதி? பிசாசின் கட்டு 18 வருடம். இன்னைக்கு பிசாசு நம்மள வியாதியில பலவீனப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறான். அதனால நம்ம இருதயம் எங்கேயுமே சேர்றது கிடையாது. அந்த அம்மாவை 18 வருடமாய் பலவீனப்படுத்தும் பிசாசின் கட்டுன்னு சொல்றாரு. நிமிர்ந்து பார்க்க கூட முடியல. அந்த சரீரம் பிசாசு கட்டி வைத்திருந்தான். அந்த அம்மா இருதயம் தேவாலயத்திலே தேவனோடு சேர்ந்திருந்தது. உன் இருதயம் தேவனோடு எவ்வளவு நேரம் சேர்ந்திருக்கிறது? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற? இன்னைக்கு கேட்டா எல்லாம் பொய் தான். ஜெபம் பண்றேன்னு ஜெபம் பண்றீங்கன்னா இங்க 1-2 பேர் தான் என்னால தைரியமா சொல்ல முடியும். மத்த எல்லாம் பொய். என்னத்தை கொடுக்கிறோம் நாம அவருக்கு? 38 வருஷமாய் வியாதி படுக்கையில கிடந்தான். ஆனா அவன் இருதயம் எங்கே சேர்ந்திருந்தது? தண்ணி கலக்கும்போது என்னை யாரையாவது கூட்டிட்டு போய் விடுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது 38 வருஷமா வியாதியா படுத்திருக்காங்களா? படுத்திருக்காங்களா? ஒரு 3 மாசம் பெட்ல படுத்தா புண்ணு வந்துடும். அந்த புண்ணு உள்ளுக்கே ஆழமா போயிடும், அவங்க சரீரம் போயிடும். 38 வருஷமா வியாதி ஒரே இடத்துல படுத்துன்னு இருந்தான். ஏன்னா அவனை தூக்கி கொண்டு போக யாருமே இல்ல. 38 வருஷம் பாடுகள் மத்தியிலே அவனுடைய இருதயம் எனக்கு எப்படியாவது ஒரு நன்மைக்கு உண்டாகும், யாராவது என்னை அங்க கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு தேவனோடு சேர்ந்திருந்தது. நம்ம இருதயம் தேவனோடு சேர்ந்து இருக்கிறதா? உங்களை நான் சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறேன், உங்களுக்கு மனசு இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் இன்னைக்கு சேர்ந்து இருக்கிறீங்க?
எவ்வளவு நேரம் தேவனோடு ஜெபிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் தேவனோடு உறவாடுறீங்க? எவ்வளவு நேரம் அவர் சமூகத்துல நீங்க இருக்கிறீங்க? நம்ம காரியத்துக்காக எவ்வளவு நேரம் வேணா நம்ம செலவிடுகிறோமே. அவர் நம்மளை கூப்பிடுறாரு. உன்னை அழைக்கிறேன், உனக்கு மனசு இருக்கா? மனசு இருக்கா? இன்னைக்கு சிந்திங்க. வீட்டுல போய் நீங்க என்னென்ன பாவம் செஞ்சீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்னால எரிஞ்சிட்டாரு, ஆழத்தில போட்டுட்டாரு, கடலின் ஆழத்தில போட்டுட்டாரு. மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தை மன்னித்தாரு. அவர் எல்லாமே மறந்துட்டாரு. நாம செஞ்ச பாவத்தை நாம மறக்க முடியாது. என்னைக்கா இருந்தாலும் அது நம்மளுடைய இருதயத்துல வந்து நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கும். அதனால தேவ சமூகத்துல இருக்கிற நாம அவருடைய அழைப்புக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நாம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்கணும். வியாதி பலவீனம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தேவ சமூகத்தில் வந்தீங்கன்னா உங்களோட வியாதியை தேவன் குணப்படுத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சொல்லணும்னா நான் நிறைய சொல்வேன். வியாதி உட்கார முடியாத சூழ்நிலையில கூட தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து பலப்பட்டு போகிறேன். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர். சாத்தானுடைய கட்டில் இருந்தும் ஒரு பெண்ணு வந்து 18 வருஷமா தேவனுடைய சமூகத்துல அவளோடு சேர்ந்து அவளுடைய இருதயத்தை அவருடைய சமூகத்துல சேர்ந்திருக்க செய்ய முடியும்னா உங்களாலேயும் என்னாலேயும் முடியும் தானே? 18 வருஷமா கழிச்சு அவர் என்ன பண்ணார்னா, வியாதியில இருந்து அந்த சுகத்தை கொடுத்தோன்னா அந்த அம்மா நிமிர்ந்து உடனே தேவனை மகிமைப்படுத்தினாங்க. எங்கேயும் ஓடல. நான் நிமிர்ந்துட்டேன், எனக்கு அற்புதம் நடந்துச்சு, எல்லார்கிட்டயும் போய் சொல்றேன்னு போல. முதலாவது தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். 18 வருஷம் தேவனோடு ஒரு பெண்ணு வியாதியோட அவங்க சேர்ந்து இருந்தாங்க. நம்மளுடைய வியாதி எவ்வளவு பெரியதுன்னு கர்த்தர் பாக்குறது இல்ல. உன்னுடைய வியாதி எத்தனை வருஷம்னு கர்த்தர் பாக்குறது இல்ல. உன் மனசு எவ்வளவு நேரம், எவ்வளவு வருடம், எவ்வளவு காலம் தேவனோடு சேர்ந்து இருக்கிறது, அதை பொறுத்துதான் உனக்கு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு சேருதா? இன்னைக்கு கேட்கும் போது நல்லா இருக்கும். அம்மா நல்லா பேசினாங்கோ, அப்படியே ஆண்டவருடைய அந்த அன்பெல்லாம் நினைச்சு நான் அழுதேன். 2 நாள் கழிச்சு அதெல்லாம் ஃபுல்லா இருதயத்திலிருந்து அழிக்கப்பட்டுடும். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவரு கூப்பிடும் பொழுது நாம என்ன பண்ணணும்னா அவருக்கு கீழ்ப்படியணும். அதுக்குதான் அவர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் வந்து யாரையுமே கட்டாயப்படுத்துகிற தேவன் இல்லைங்க. ரொம்ப டீசென்டான ஒரு நம்ம கர்த்தர். நான் வெளியே நின்று கதவை தட்டுறேன், ஒருத்தன் கதவை திறந்தாதான் உள்ள வருவேன். நீ திறக்கலன்னா உள்ள வரமாட்டாரு. நீ மூடி வச்சிருந்தனா பக்கத்துல போயிடுவார். யார் அவருக்காக திறக்கிறாங்களோ அவங்க கிட்ட தேவன் போயிடுவாரு. நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கணும். யார் யாருக்கோ எதுக்கோ நம்ம பயப்படுறோம். தேவ சமூகத்துக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டோம். ஊழியக்காரங்க தானே சொல்லிடலாம் அப்படின்னு. நம்ம சபையில எப்படின்னா ஐயா கிட்ட சொல்ல முடியாது, அம்மா கிட்ட எப்படின்னா சொல்லிடலாம். அம்மா கிட்ட சொல்லிடலாம், ஐயா கிட்ட சொல்ல முடியாது. அம்மா கிட்ட சொல்லிடலாம், கிருபையின் காலம் சொல்றத ஆண்டவர் கேட்டு சரின்னுவாரு. நியாய தீர்ப்பின் காலம் ஐயா கிட்ட சொல்ல முடியாது, கேள்வி கேட்பாரு. கிருபையின் காலம் தேவன் நம்மளுக்கு கொடுக்கும் பொழுதே அவருடைய அரவணைப்புக்குள்ள நம்ம வந்துடணும். நியாய தீர்ப்பின் காலத்துல போய் நின்னோன்னா நம்ம மாட்டிக்கொள்ளுவோம். நம்மளுக்கு விடுதலையே கிடையாது. அங்க வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்காரு. இங்கே மனமாற்றத்தை கொடுத்து பாவத்தை சுத்திகரித்து சரி பண்ணி தேவ சமூகத்துக்கு அவரு கொண்டு போகிறது தான் நம்மள கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நாம் நியாய தீர்ப்பு போக கூடாதுன்னு தான் ஆண்டவர் எங்களை நம்ம கொண்டு வந்திருக்காரு. அது 2 கொரிந்தியர் 6:2 நம்ம பார்த்தோம்னா 6ஆம் அதிகாரம் 2வது வசனம், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அவர் இப்பொழுது உங்களிடத்திலே சேருவார். இப்ப சுனாமி வருதுன்னு எச்சரிப்பு கொடுத்தோம். அதை கடற்கரையில நின்று ரசித்து கொண்டு இருந்தவங்க அதுல அழிந்து போனாங்க.
எச்சரிப்பை பெற்று விலகி போனவங்க காப்பாற்றப்பட்டாங்க. அப்ப தேவ எச்சரிப்பு நம்ம கிட்ட வந்தோம், அவர் நம்மளை எச்சரித்தோம், நம்மள பேசியும் நாம அவருக்கு செவி கொடுக்காம இருந்தோம்னா நம்ம ஆபத்துலயும் பேரழிவிலையும் நாம மாட்டிக்கொள்ளுவோம். இன்னைக்கு தேவன் நம்மள அதிகமா நேசிக்கிறதுனாலதான் அவர் சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளின் சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் உங்களை சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு மனசு இருக்கா? நீங்க மனசு இருக்கா? ரட்சிக்கப்படாதவங்களாம் இன்னைக்கு உங்க மனசு கொடுங்க கர்த்தர்கிட்ட. ராஜன் பிரதர், உங்களை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்காக கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறாரு. நீங்க எப்பவும் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது, நீங்க தான் வேலைக்கு நிக்கிறீங்க. இன்னைக்கு வந்துருங்க தேவ சமூகத்துக்கு. உங்களை அழைக்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழ். வந்தீங்கன்னா தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்னும் நான் பேர் சொல்ல விரும்பல. நிறைய பேர் பாவம் செய்து கொண்டே தேவ சமூகத்திலே துணிகரமாய் வந்து கொண்டே இருக்கிறோம். அவங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்துருமா, நீ வந்துருப்பா, உன் பாவத்தை நான் பெருசா பார்க்கல, நீ அழிந்து போக கூடாதுன்னு தான் நான் பார்க்கிறேன், நான் உன்னை எச்சரிப்பு கூட கொடுக்கல, அன்பா அழைக்கிறேன், என் சமூகத்துல நீ வந்துரு. அவர் நேசிக்கிற தேவன். நாம தான் நம்மளுடைய அன்பை தான் அப்பப்போ மாறி மாறி போயிடும். அவருடைய அன்பு என்னைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவர் எப்பவுமே நம்மளை சேர்த்து கொள்ளதான் நினைக்கிறாரு. இன்னைக்கு அந்த அன்புக்குள்ள வருவோமா? அந்த தேவ அன்பு நம்மள ஆழமாய் நமக்குள்ள இருதயத்திற்குள்ள அது பதிய வைத்தோம்னாதான் எந்த காரியத்தை நம்ம துணிகரமா செய்ய மாட்டோம். ஒரு பாவம் செய்கிறோம் என்றால் அந்த பாவம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆண்டவர் பேசுவாரு, நீ செய்யறது தவறுன்னு. அந்த இடத்துல இருந்து நீ விலகி போயிடுன்னு சொல்லுவாரு. எத்தனையோ இடத்துல காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். நாங்க ஆபத்து பேரழிவுல தேவன் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தி இருக்கிறார். அந்த ஆபத்துல எல்லாம் விலக்கி எங்களை தேவன் காத்திருக்கிறார். எதனால? அவருடைய செட்டைகளின் கீழ் நம்ம இருக்கிறதுனால தானே. ரூத்து வந்ததுனால தானே அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்தாரு. பழைய வாழ்க்கையை அவர் விரும்பல. நீ புதிய வாழ்க்கைக்குள்ளவான் தேவன் அழைக்கிறார். உனக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன். நான் இந்த செய்தி எடுக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருக்காக அழுது கொண்டு இருக்கிறாரு. அதை நான் நல்லா உணர்ந்தேன். ஒரு வசனம் பாஸ்டர் கிட்ட கேட்கும் பொழுது அவர் அதை எடுத்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. நான் இப்படி குனிஞ்சுக்கிட்டு நான் எந்த பதிலுமே சொல்ல. அந்த கேட்க என்னுடைய கண்ணு தண்ணி மட்டும் ஊத்திக்கிட்டே இருந்தது. அப்ப அவருடைய அன்பை நினைக்கும் போது இவ்வளவு மனசு அப்படியே உடையுது. இந்த அன்பு ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? இந்த அன்பு ஏன் யாருக்குள்ளேயும் போக மாட்டேங்குது? இந்த அன்பை ஏன் உதாசீனப்படுத்துகிறார்கள்? தகப்பன் எவ்வளவு செஞ்சாலும் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தும். அப்ப அந்த தகப்பனுடைய மனசு எப்படி இருக்கும்? வெளியே சொல்ல மாட்டாங்க. தகப்பன் மனைவிகளாவது சொல்லி அழுதுருவோம். தகப்பன் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு திரும்ப செய்வாங்க. நேரா செய்ய மாட்டாங்க. என்னவா, என்ன வேணுமா அவனுக்கு? சரி நான் தரேன்னு சொல்லு. இதானே தேவனுடைய அன்பு? இதான் தேவனுடைய அன்பு. ஒரு பிள்ளை பாவம் செஞ்சா அது முகத்தை நாம பார்க்க மாட்டோம். ஆனா நீ பாவம் செஞ்சு கேவலமா இருந்தாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதா இருக்கிறேன்னு நீங்க சொல்லுவீங்களா? நானும் ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறேன், உங்க கரத்துல என்ன அர்ப்பணிக்கிறேன். இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்காக நான் வாழ்ந்தேன். இனி நான் உங்களுக்காக என்ன ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லலாமா? மன உறுதியா சொல்லுங்க. நீங்க உலக காரியத்திலே ஆசையிலேயும் இடறி இருமனமா உள்ளவர்களா இருக்காதீங்க. தயவு செஞ்சு உலகம்னு வரும்போது அதுல போயிடாதீங்க. கர்த்தர்னு வரும்போது அவர்கிட்ட வராதீங்க. எந்த சூழ்நிலையில அவரை முன்னாடி நிறுத்துங்க. எந்த காரியமோ எங்களை வரவிடாதபடி எங்களுக்கு முன்பாக அவர் நிற்கிறதுனாலதான் இன்னைக்கு நாங்க நிலை நிற்கிறோம். கல்யாண விஷயத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு கடன் எங்களுக்கு வந்துச்சு 2 லட்சம். அதுல நிறைய வட்டி நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம். அந்த கடன் எங்களுக்கு வரக்கூடாதபடி தடுத்து தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்தார். அப்ப நான் கடனிலே போய் சிக்கிக்கொள்ள கூடாது, என் குடும்பத்துல பிரச்சனை சமாதானம் இழந்து விடக்கூடாதுன்னு அதை கூட கவனமா பார்த்து எனக்காக செய்கிற தேவன் உங்களுக்காக அதை செய்ய மாட்டாரா? ஒரு வேலை இல்லைன்னா தேவனை நாம தூஷிக்கிறோம். எனக்கு சுகம் இல்லைன்னா தேவனை தூஷிக்கிறோம். வருமானம் இல்ல, காசு இல்ல, பிரச்சனைனா தேவனை விட்டு விலகுகிறோம். தேவன் எனக்கு நன்மை செய்யலன்னு சொல்றோமே, நாம அவருக்கு என்ன செஞ்சோம்? நாம யாரு? முதல் சொன்னது மாதிரி நாம வெறும் குப்பை, ஒன்றுக்கும் உதவாத செத்த நாயின்னு தாவீது சொல்றாரு.
ராஜா யாரை தேடுகிறார்? இந்த தெள்ளு பூச்சியவா, செத்த நாயவா? இந்த நாயை தான் ஆண்டவர் இன்னைக்கு குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சிருக்காரு, பிள்ளைன்னு சொல்லி இருக்காரு. நாமெல்லாம் லூசுங்க, நாமெல்லாம் பைத்தியம். எந்த நேரத்துல என்ன பண்ணுவோம் நம்மளுக்கே தெரியாது. மூளை சூடு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், வீட்டுல என்ன நடக்கும்னே தெரியாது. இதெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சரி பண்ணி உட்கார வச்சிருக்கிறாரு. அவருக்கு நாம என்னத்தை கொடுக்கிறோம்? சிலுவையும் காயத்தையும் மரணத்தையும் அவமானத்தையும் வெட்கத்தையும் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவனா மனமாற்றம் வேணுங்க. தேவ அன்பு நம்ம இருதயத்திலே ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அதை விட்டு நாம விலக மாட்டோம். கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆனா புருஷன் மேல மனைவி மேல கசப்பு வந்துடுது. நானே சொல்லியிருக்கேன் பாஸ்டர் கிட்ட, கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. என்னுடைய வாழ்க்கைய நான் வாழல, நீங்க தான் வாழுறீங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உங்களுக்காக நான் வாழுறேன்னு நான் சொல்றேன். ஆனா அவர் என்னைக்காவது அப்படி சொல்லியிருக்காரா? பிறந்தது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி பண்ணி என்ன சேர்த்துக்கொள்ளதானே அவர் நினைக்கிறாரு. இல்ல, நான் விளையாட்டுக்கு பேசுவேன். எல்லாரும் பாஸ்டர் உடனே பார்க்காதீங்க. நாங்க பேசுறது விளையாட்டுக்கு தான் பேசுவோம். உண்மையான மனசுல இருந்து வர வார்த்தை கிடையாது அது. நீங்க எல்லாரும் பாஸ்டர் பார்த்தா அப்புறம் பாஸ்டர்மா அவரை திட்டு வாங்க போலன்னு நினைச்சுக்கிறீங்க. அந்த தேவனுடைய அன்பு எப்படி இருக்குது அதை நான் சொல்றேன். நம்ம விளையாடினாலும் கடிந்து கொண்டாலும் அவர் அன்பு எப்பவுமே மாறாததா இருக்கிறது. அந்த அன்பு இன்னைக்கு நம்மள அழைக்கிறது. நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம இருதயத்தை தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். எவ்வளோ செய்திகளை நீங்க கேட்குறீங்க, உங்க மனசு மாறி இருக்கா? உங்க மனசுக்கே அது தெரியுதா? என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. இன்னைக்கு நான் செய்த பாவம் தவறெல்லாம் விட்டுட்டு நான் இன்னைக்கு தேவ சமூகத்துல உண்மையா உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ல முடியுமா? அவருக்கு நான் வலியும் வேதனையும் காயத்தையும் இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஜெபிக்கலாம் எல்லாம் தேவ சமூகத்துல. கண்களை மூடி வலது கரத்தை இருதயத்துல வைத்து தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். இசப்பா, நான் செய்த தவறுகள், நான் செய்த குற்றங்கள், நான் செய்த பாவங்கள், நான் செய்த விபச்சாரங்கள், நான் செய்த அசுத்தங்கள், நான் செய்த சீர்கேடுகள் உமக்கு சிலுவையை நான் கொடுத்தேன் ஆண்டவரே. உமக்கு காயங்களை நான் தான் கொடுத்தேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களை எல்லாம் சத்தம் போடாம பாத்துக்குங்க. எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு சிலுவையை கொடுக்க நான் தான் காரணம். நீங்க அடிக்கப்படவும் வாதிக்கப்படவும் உங்க சரீரம் பிக்கப்படவும் என் சரீரத்துல நான் பாவம் செஞ்சதுனாலதான் இதை நான் உங்களுக்கு கொடுத்தேன். என் சிந்தையில நான் பாவம் செய்ததுனாலதான் இந்த முள்கிரீடத்தை நானு உங்களுக்கு சூட செய்தேன். நான் தான் ஆண்டவரே, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். ஒப்புக்கொள்றீங்களா? சொல்லுங்க, நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன் ஆண்டவரே. நீங்க சிலுவைக்கு போறதுக்கு நான் தான் ஏசப்பா காரணம். நீங்க காயப்பட நான் தான் காரணம். நீங்க அடிக்கப்பட நான் காரணம். இன்னைக்கு பாவி நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் பாவத்துக்காக 6 மணி நேரம் மூச்சு விட கஷ்டப்பட்டு சிலுவையில நீங்க தொங்குனீங்க ஆண்டவரே. இந்த அன்பை விட்டு நான் இனி வெளியே போக மாட்டேன் ஏசப்பா. நீங்க அழைக்கும் போதே நான் உங்க அன்புக்குள்ள வரேன். நீங்க அழைக்கும் போதே உங்க சட்டைகளின் கீழே வரேன். என்னை இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல, அன்பான தேவனே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி சிலுவையை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி சிலுவையை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், உங்களை நேசிக்கிற ஆண்டவரே. உம்மை நேசிக்கின்றேனா, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ.
கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, இந்த சிலுவையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. காயங்களை நான் கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு வேதனையை, அவமானத்தை, துக்கத்தை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. உங்களை நான் அலட்சியம் பண்ணிட்டேன், உங்க வார்த்தையை நான் விட்டு விட்டு விலகி போயிட்டேன். இனி நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. உங்க சமூகத்துல நான் வருகிறேன் ஏசப்பா. இன்னைக்கு என்ன மன்னிச்சு உங்க சிறகுகளின் கீழே சேர்த்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு மனதுண்டான்னு கேட்டீங்க, இன்னைக்கு எங்களுக்கு மனது இருக்கிறது ஆண்டவரே. எங்க தேவன சமூகத்தை விட்டு நாங்க விலகி போகாத ஒரு மனதை இன்றைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மாம்சம், ஆவி, ஆத்மா, சரீரத்தை இது முதல் நீர் ஆளுகை செய்யும்படியா எங்கள் தேவன் ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்க விடுவீங்க ஆண்டவரே. நான் ஒரு பாவத்திலிருந்து விடுவிக்க கூடாதபடி தவித்து கொண்டிருக்கிறேன். நான் அதை விடணும்னு நினைக்கிறேன், ஆனா விட முடியல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டுட்டு வா, உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன். நான் அதற்காகத்தான் அழுது கொண்டிருக்கிறேன், நான் அதற்காகத்தான் தேடி கொண்டிருக்கிறேன். நீ விட முடியாம அவதிப்பட்டு கொண்டிருக்கிற, அதுல உனக்கு விடுதலை கொடுக்க தான் இன்னைக்கு நான் உன்னை கூப்பிடுறேன். உனக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் மகன் என் பக்கத்துல வரலையே, என் மக என் பக்கத்துல வரலையே. இன்னைக்கு வந்துரு மகளே, இன்னைக்கு வந்துரு மகனே. உன்னுடைய எல்லா காரியத்திலிருந்து உனக்கு விடுதலையை கொடுத்து உன்னை நடத்த வல்லமை உள்ள தேவன் நான் உன் பக்கத்துல இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை நீர் பாரப்படுத்தினர் ஆண்டவரே. உங்க இருதயம் வெடித்து சிதறுகிற அளவுக்கு நாங்க பாவம் செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் நீங்க எங்களை அழைச்சி அரவணைச்சு மன்னிப்பு கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நாங்களும் ஒப்புரவாகி உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒப்புரவான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், மகன்களையும், மகள்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து நீர் விடுவித்த தயவுக்காக மக்கு நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரை. உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.